தூத்துக்குடியில் உள்ள அன்னை சிட்ஸ் என்ற சீட்டு நிறுவனம் பண மோசடி செய்ததாக கூறி ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தை முற்றுகையிட்டனர். ஏலச்சீட்டு நடத்திய அருண்குமார் என்பவர் சுமார் 500 பேரிடமிருந்து பல கோடி ரூபாய் வசூல் செய்து ஒரு மாதமாக தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் அருண்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உடனடியாக தங்களது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் 4 சீட்டு போட்டிருக்கோம். 1 லட்சம் ரூபா சீட்டு, ஒரு சீட்டு ஒன்று 1 லட்சம் ரூபா, 4 சீட்டு போட்டிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, நாங்கள் எங்கள் பிள்ளைய வேலை பார்க்கறத வச்சு தான் கட்டணும். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க ரூபாயை, நாங்கள் மோசடி பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் கேட்டு கொடுத்து எங்களுக்கு ரூபா வரணும். எஸ்பி ஆஃபீஸு, சவுத் ஸ்டேஷன் இப்படி என்று மாறி மாறி அழைக்கிறோம். நேற்று எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கும் போதில் இங்கே வாங்க மாட்டோம், நேராக சவுத்துக்கு போங்க என்ன சொல்லிட்டாங்க. நாங்கள் சவுத்துக்கு போனால் வாங்கி வச்சுருக்கோம்ல, போங்க அப்படிங்காங்க. அதனால் இது என்ன செய்யணும்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்ருக்கோம். அதனால் ஆள் கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் சொல்கிறாங்க ஜாமீனில் வந்துட்டார் அப்படிங்காங்க. ஆனால் சரியாக தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.